அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தோழர் நமக்கு ஒரு பின்னூட்டம் எழுதியிருந்தார். அதில் அவர் சொல்றாரு, நம்முடைய வாதத்துக்கு பதிலாக நாம சொல்லியிருந்தோம், ஒருவனுடைய பாவத்தை இன்னொருவன் சுமக்க மாட்டான், தந்தையின் பாவத்தை மகன் சுமக்க மாட்டான், அவரவர் பாவம் அவரவருக்கு என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து. இதை அவர் படிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அப்பாக்காரனுக்கு எய்ட்ஸ் வந்தது, அதனால குழந்தைக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. அப்ப அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருதா இல்லையா? நீங்க இல்லைன்றீங்களே, வந்துருச்ச, அப்பா பண்ண தப்பு பிள்ளைக்கு வந்துருச்ச அப்படின்ட்டு ஒரு எழுதி வைக்கிறார். ஆக உங்க வாதம் பொய்யா போச்ச, பிள்ளை எந்த பாவம் செய்யலையா, அப்ப ஏன் அப்பாட இதே எங்க வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்போ முதலாவது நாம் சொன்னத வாதத்தை திருப்பி சொல்றோம். முதலாவது ஆரம்பிக்கிறோம். ஒருவன் செய்த குற்றத்திற்கு இன்னொருவன் பொறுப்பாவான் என்பது எந்த வகையில் நியாயம்? அதை சொல்லுங்க. உலகத்தில் எங்கேயாவது ஒரு சட்டம் இருக்கா சொல்லுங்க, அப்பாக்காரன் தப்பு செஞ்சா மகனை பிடிச்சி ஜெயில போடணும்? எங்கேயா உலகத்துல ஒரு சட்டம் உண்டா அப்படி? அது நியாயம் என்று யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஆக அவனவன் செய்த தவறு அவனவனைத்தான் சாரும். முதல் மனிதர் தவறு செய்தார், எல்லோரும் பாவிகள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? அல்லது அப்பா பாவம் செய்த பாவம் மகனுக்கு வந்து சேரும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? சொல்லுங்கள். செய்யாத குற்றத்துக்கு ஒரு உயர் தண்டனை அளிக்க வேண்டும். முதல்ல அந்த கருத்தை முதல்ல மாத்திடுங்க. குரான் அதை அப்படித்தான் சொல்லு, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸர உக்ரா. ஒருவனுடைய சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். அவரவர் சுமை அவரவர் முதுகில், அவரவர் சுமை அவரவர் முதுகில். அவன் செய்த பாவத்திற்கு அவன் தான் அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த கருத்து இதை தெளிவாக உள்வாங்கிவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸுக்காரன் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லிட்டாரு, தம்பி நீ உள்ள வந்துரு ஜெயிலுக்குள்ளன்னு கூப்பிட்டா ஏத்துக்குருவோமா? ஏத்துக்க மாட்டோம். ஆக இந்த கருத்து இதுதானே அறிவுபூர்வமான கருத்து, இதுதானே நீதியான கருத்து. ஆக அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நோய்கள் வருவதற்கிறதே, நோயை வைத்து இந்த பாவங்கள் ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு போவது என்று சொல்வது ஒரு சரியான வாதமே அல்ல. பொதுவாக குழந்தைகளுக்கு வருகிற நோய், பிறப்பில் வருகின்ற நோய்கள், பர்த் டிஃபெக்ட்ஸ், ஊனமுற்றதாக பிறக்கிறது, இதயத்துல வால் உள்ள கோளாறு, மூளை வறட்சி கொண்டு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ நீங்க தவறா காரணம். இதுக்கு பேரு ஜெனட்டிக்கல் டிசார்டர். மரபணுவில் ஏற்படுகின்ற கோளாறுகளினால் விளைகின்ற நோய்கள். அந்த மரபணு அப்பாவை தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு முந்தைய தலைமுறையாக கூட இருக்கலாம், பாட்டன் முப்பாட்டன் எங்கிருந்தோ வரலாம். அதற்கு பல தலைமுறைகளுக்கு முந்தைய ஒரு ஜீனை அப்படியே ஒருவர் சுமந்து கொண்டே வருவார், அவருக்கு நோய் வராது. ஆனால் அந்த ஜீனை சுமந்துக்கிட்டே வருவார், அவருக்கு பேர் கேரியர், ஜெனட்டிக் கேரியர். அவர் ஹி ஒன்லி கேரிஸ், அவருக்கு நோய் வராது. அது மட்டும் ஜீன் மட்டும் அவர்கிட்ட இருக்கும். அது கடைசியாக குழந்தை கொண்டு விட்டுருவார். அப்போ இந்த குழந்தை செய்வதற்கு அப்பா காரணம், பாட்டன் காரணம், முப்பாட்டன் காரணம், எல்லாரும் காரணமா? என்ன நியாயம் இது? ஆக இதுவற்றைக்கும் அவற்றுக்கும் நீங்கள் முடிச்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சிலர் சரி அப்படியே ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறா இருந்தாலும் அவனுக்கு தெரியணும் இல்லை, முற்பிறவியில் செய்த பாவத்துக்கு இந்த பிறவியில் தண்டனை, கரெக்ட். அவங்க சொல்ற வாதத்தை ஏத்துக்கிட்டாலும் இப்போ ஒருத்தன் கேட்குறான், என்னப்பா உனக்கு ஊனமா போச்சு? ஆமா, முற்பிறவியில நீ பாவம் பண்ணியிருப்ப, அதான் நீ இப்படி பிறந்திருக்க. அப்போ அடுத்த கேள்வி வாங்க, அப்ப என்ன பாவம் ஏன் செஞ்ச சொல்லு, சொல்லு. நான் திருத்திக்கணும் இல்லை இந்த பிறவியில சொன்னா தானே திருத்த முடியும். பாவத்தையும் என்ன பாவம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒண்ணுமே சொல்லமா. அல்லது என்னுடைய மனசுலயாவது இருக்கணும், உள்ளுணர்வுல இருக்கணும், ஏய் நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, அதனாலதான் உனக்கு இது மனசால சொல்லணும். அப்படி படைப்பு அப்படி படைப்பின் அமைப்பில் அப்படி இருந்தால் பரவாயில்லை. அதுவும் இல்லையே, அவன் உள்ளுணர்வுலையும் இல்லை, வேற யாருக்கும் தெரியவும் இல்லை. சும்மா பொத்தாம் பொதுவுல நீ முற்பிறவியில பண்ணிருக்க, இந்த பிறவியில் பிறக்கான்னு சொன்னா அது அறிவு ஏற்றுக்கொள்ளுமா, நீதி ஏற்றுக்கொள்ளுமா? சொல்லுங்கள். ஆகவே இஸ்லாத்துல மறுமைன்னு வச்சிருக்காங்க. மறுமையில வந்து சும்மா பொத்தாம் பொதுவுல நீ பாவம் செஞ்சிருக்க,
நரகத்துக்கு போனா இறைவன் சொல்வதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய ஒவ்வொரு வினைகளையும் நாம் பதிவு செய்வோம், கண்களின் கள்ளத்தனங்களையும் பதிவு செய்வோம், உள்ளத்தின் ஊசலாட்டங்களை நாம் பதிவு செய்வோம். எல்லாம் பதிவு செய்யப்பட்டு மறுமையில் உங்களுக்கு ஒரு வினைச்சுவடி வழங்கப்படும், உங்கள் செயல்களுடைய வினைச்சுவடி. அத்தோடு உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், உங்களுடைய கரங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராகவோ உங்களுக்கு சாதகமாகவோ சாட்சி சொல்லும். இந்த சமயத்துல இன்ன நேரத்துல இன்ன செய்தாய் என்று சொல்லும். எப்படி சிசிடிவி நாம் செய்ததை காட்டி கொடுக்கிறதோ அது போன்று சொல்லும். விசாரணை நடக்கும். அப்புறம் உனக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. உன்னுடைய தவறுகள் ஏன் செஞ்ச, எதுக்காக செஞ்ச, மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. இறைவன் நாடியவர்களை மன்னிப்பான். இத்தனைக்கு பிறகுதான் தண்டனை. சும்மா நரகத்துக்கு போனான்னு சொல்றது இல்லை. ஆகவே விசாரணைக்கு பின்னர் தானே ஒருவருக்கு தண்டனை. எதுவுமே சொல்லாம நீ போன பிறவியில் இப்படி செஞ்ச, அதனாலதான் உனக்கு இது, உங்க அப்பாவோட பாவத்தை நீ சுமக்கிறாய் என்று சொன்னால், அல்லது முதல் மனிதருடைய பாவத்தை நீ சுமக்கிறாய் என்று சொன்னால், அது நீதிக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் பொருந்தி வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆர்தர் ஆஷ் என்று ஒரு டென்னிஸ் வீரர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் உச்சகட்டத்திற்கு சென்று பரிசுகளை வாங்கியவர். அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்தது. காரணம் என்ன? அவர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சுத்தம் செய்யப்படாத இரத்தத்தை அவருக்கு ஏற்றிவிட்டார்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இரத்தம் ஏற்றுவதற்கு முன்னர் அந்த இரத்தத்தில் நோய்கள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் அறிந்து அதற்கு பிறகுதான் அந்த இரத்தத்தை நோயாளிகளுக்கு ஏற்ற வேண்டும் என்பது மருத்துவ விதி. அதை சரியா பேணாம அவருக்கு ஏற்றிட்டாங்க. அவருக்கு அந்த நோய் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றது, அவரை எதனால வந்துச்சு? அவருக்கு மருத்துவரோட அலட்சியம் அல்லது மருத்துவ பணியாளர்களோட அலட்சியம். அப்படித்தான் அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதை விட்டு அவர் அப்பா பாவம் பண்ணியிருந்தாரு அதனால இதை அவர் சுமக்கிறாருன்னு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்க முடியுமா? யாருடைய பாவத்தை அவர் இப்படி சுமப்பார்? ஆகவே மனிதர்கள் செய்கிற தவறுகள் இன்னொரு மனிதனுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைகிறதை தவிர அவன் பாவத்தை சுமப்பாங்கிற அர்த்தம் எப்படி வரும் அங்கே? ஆகவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் செய்கின்ற தவறுகளை நாமே எண்ணி பார்க்க வேண்டும், சுய சோதனை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சுய சோதனை செய்ய வேண்டும். பிறப்பின் நோக்கத்தை முறையாக நிறைவேற்றி இருக்கிறோமா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கோமா? உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கோமா? எவன் சொத்தையாவது அபகரிச்சிருக்கோமா? லஞ்சம் வாங்கியிருக்கோமா? ஊழல் பண்ணியிருக்கோமா? மக்களை ஏமாத்தியிருக்கோமா என்று நீங்கள் சுய சோதனை செய்து உங்களை திருத்திக் கொண்டே போக வேண்டும். அதுதான் உங்கள் மனமையில் உங்களை காப்பாற்றுவதை தவிர வேற ஒன்றுமல்ல. நீங்கள் ஏன் இன்னொருவர் செய்த பாவத்தை நீங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? பாவம் செய்பவர் ஒருவர், அதை சுமப்பவர் ஒருவர், அதை கழுவுபவர் ஒருவர், 3 பேர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பாவத்தை செய்தவர் தான் பாவத்தை சுமக்க வேண்டும், பாவத்தை செய்தவர் தான் பாவத்தை கழுவ வேண்டும். இதுதான் நியாயமான முறையாக இருக்க முடியும். ஆகவே தந்தை மகனுக்கு எய்ட்ஸ் வந்தா அப்பா செஞ்சதுனாலதான் மகனுக்கு வந்துன்னு சொன்னார், அந்த குழந்தைக்கு செய்கின்ற பெரிய அநியாயம், அது பெரிய அநியாயம். ஆகவே இது போன்ற சிந்தனைகளை நாம் விட்டு விடுவதுதான் சிறப்பாக இருக்கும்.